இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். அந்த மினிஸ்டரோட பையன் கொலை கேஸ்ல ஒரு முக்கியமான தடயம் கிடைச்சிருக்கு. என்ன சொல்றது துர்கா? தடயம் கிடைச்சிருக்கா? இப்பதாங்க அந்த சம்பவம் நடந்த இடத்துல இருந்து போட்டோஸ்லாம் பார்த்தேன். அதுல ஒரு போட்டோல ஜென்ஸ் கட்டுற வாட்சோட ஸ்ட்ராப் ஒன்னு அறுந்து கிடக்கு. கலெக்ட் பண்ணும்போது அதை மறந்துட்டாங்க. அது இப்போ லிஸ்ட்லயும் இல்ல. நான் அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு போய் அதை கலெக்ட் பண்ணணும். அது குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியமான ஆதாரமா இருக்கும். தேவிமா, நீங்க இங்கேயே உட்கார்ந்துருங்க. அம்மா இப்ப வந்துருவேன். சரியா? ஓகேம்மா. நான் உள்ள போய் பார்த்துட்டு வரேன். வணக்கம் மேடம். எங்க போயிருந்தீங்க? இந்த பக்கம் இருந்து வரீங்க? அது ஒண்ணு இல்ல மேடம், அந்த பக்கம் ஏதோ சத்தம் அடிச்சு, அதான் என்னன்னு போய் பார்த்துட்டு வந்தோம். அதுக்காக ரெண்டு பேரும் போணுமா? ஒருத்தர் இங்க வாசல்ல நிக்க வேணாமா? யாராவது உங்களை டைவர்ட் பண்ண கூட பண்ணிருக்கலாம்ல. கேர்ஃபுல்லா இருங்க. வாங்க. அந்த வாட்ச் நான் இங்க தானே பார்த்தேன். ஆனா அந்த போட்டோல இருந்த அந்த வாட்ச் ஸ்ட்ராப் இங்க காணுமே. போட்டோல இருந்த வாட்ச் இப்போ இங்க மிஸ் ஆயிருக்குன்னா கொலைகாரன் கண்டிப்பா இந்த இடத்துக்கு வந்துட்டு போயிருக்கணும். கான்ஸ்டபிள், இங்க யாராவது வந்தாங்களா? யாரும் வரல மேடம். போட்டோல இருந்த அந்த வாட்ச் இப்ப அந்த ஸ்பாட்ல இல்ல. அது எங்க போச்சு? என்ன டியூட்டி பாக்குறீங்க? உங்களை அலர்ட்டா இருக்க சொன்னேன். சாரி மேடம். அந்த வாட்ச் ஸ்ட்ராப் எப்படி மிஸ் ஆச்சு? போட்டோல இருந்த எவிடன்ஸ் மிஸ் ஆகுதுன்னு நான் கண்டுபிடிச்சு கேட்டதுக்கு அப்புறம் தான் இங்க வந்து அந்த வாட்ச் ஸ்ட்ராப்பை எடுத்துக்கணும். அப்ப ஸ்டேஷன்ல இருந்து யாரோ இன்ஃபார்ம் பண்ணிதான் அந்த கொலைகாரன் இங்க வந்து எவிடன்ஸை எடுத்துட்டு போயிருக்கணும்.